நம்ம கூட மிஸ்டர் மூர்த்தி இருக்காரு. மூர்த்தி யாரு அப்டின்னா, யுனிக்ல 2012ல ஃப்ரெஷரா நான் வந்து நெறைய கம்பெனிஸ் போனேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால செலக்ட் ஆக முடியல. கம்மியான சேலரில அதாவது தன்னோட கரியர வெறும் ₹5000ல ஸ்டார்ட் பண்ண மூர்த்தி, டு பி ஹானஸ்ட் இந்த 1 crore அச்சீவ் பண்றது அப்ப ஆண்ட்ராய்டு வந்த டைம் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ், ஆண்ட்ராய்டு கோர்சஸ் இந்த மாரி ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்ப பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. யூ கேன் சர்வைவ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து எனக்கு அப்ப தெரியாது. 2012ல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு டெவலப்பரா மூர்த்தி நாங்க ரெக்ரூட் பண்ணோம். டாக் ஆஃப் த டவுன் என்ன சொல்லணும்னா ஏஐன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிஷியலா ஏஐன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சென்னையில 1 crore தர கம்பெனிஸ் இருக்கா? இப்ப எல்லாமே வந்து பிக் கம்பெனிஸ்ல தான் டிஎஸ்ஏ கேட்டுட்டு இருந்தாங்க. உன்னுடைய நெக்ஸ்ட் எய்ம் என்ன? ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கூட மிஸ்டர் மூர்த்தி இருக்காரு. மூர்த்தி யாரு அப்டின்னா, யுனிக்ல 2012ல கம்மியான சேலரில அதாவது தன்னோட கரியர வெறும் ₹5000ல ஸ்டார்ட் பண்ண மூர்த்தி. அதுக்கடுத்து யுனிக்ல இருந்து நெறைய இண்டஸ்ட்ரீஸ்ல பிளேஸ் ஆகி வொர்க் பண்ணி இப்ப கரண்ட்டா 54 லேக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த கரியர் ஜர்னி அதாவது 5000 மந்த்லி சேலரில இருந்து இன்னைக்கு 2.8 லேக்ஸ் மந்த்லி சேலரி வரைக்கும் க்ரோ ஆயிருக்காரு. சோ அந்த குரோத்க்கு அவர் என்னென்னலாம் எஃபோர்ட் போட்டாரு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, தன்னை எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத ஃபுல்லா டீடைலா நீங்க மூர்த்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்ல, மூர்த்தி வந்து நெறைய டெக்னாலஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. நெறைய இன்டர்வியூஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ் எது எதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே இன்னைக்கு மூர்த்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காரு. சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மூர்த்தி. ஹாய் மூர்த்தி. ஹாய் சார். மூர்த்தி ஜஸ்ட் உன்னைய பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ குடு மூர்த்தி. ஸோ ஹாய் சார். உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணது யுனிக்ல சின்ஸ் 2012. ஐ மீன் 2012 தான் நான் வந்து என்னோட கரியர் ஐ மீன் பர்டிகுலரா ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து பார்த்தது அப்பதான் வித் யுனிக். ஸோ அந்த டைம்ல வந்து லைக் டெக்னிக்கலுக்குன்ட்டு எக்ஸ்பர்டீஸ் இருந்தாலும் பட் ஆஸ் அ ஃப்ரெஷரா நான் வந்து நெறைய கம்பெனிஸ் போனேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால செலக்ட் ஆக முடியல. பிகாஸ் எனக்கு வந்து லைக் பர்ட்டிகுலர் எந்த டெக் ஸ்டாக்ல வந்து நான் லேர்ன் பண்ணா எனக்கு வந்து யூ கேன் சர்வைவ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து எனக்கு அப்ப தெரியாது. தென் என்னோட காலேஜ்ல வந்து அஹ், அந்த டைம்ல வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப நான் என்ன டிசைட் பண்ணேன், நம்ம ஏன் ஆண்ட்ராய்டில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம பண்ற ப்ராஜெக்ட் லைக் நம்ம நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரேஸ்ல என்னோட கரியரை வந்து ஆண்ட்ராய்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் என்னோட கரியர்ஸ் வந்து நான் ஆண்ட்ராய்ட்லயும் ப்ளஸ் இப்போ அடிஷ்னலாக ஐஓஎஸ்லயும் நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட கரியர் ஆஸ் அ மொபைல் டெவலப்பர். நவ் ஐ பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இதுதான் லைக் என்னோட குயிக். சூப்பர் மூர்த்தி. ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா. மூர்த்தி ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணது ஞாபகம் இருக்கு. 2012ல கால் பண்ணி இப்ப நான் ஹெச்ஆர்லாம் கிடையாது. நாங்களே ஹெச்ஆர், நாங்களே டெவலப்பர், நாங்களே மார்க்கெட்டிங். வேற நாக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு. ஃபோன் பண்ணி சார் வந்தா வேலை குடுப்பீங்களா? கண்டிப்பா. வந்ததுக்கப்புறம் கோர்ஸ் ஏற சொல்ல மாட்டீங்களே! எனக்கு சேலரி இல்லாட்டா பரவால்ல. எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா. ஸோ அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்ப ஆண்ட்ராய்டு வந்த டைம் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ், ஆண்ட்ராய்டு கோர்சஸ் இந்த மாரி ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்ப பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ 2012ல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு டெவலப்பரா மூர்த்தி நாங்க ரெக்ரூட் பண்ணோம். மூர்த்தி ரெக்ரூட் பண்ண டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப இங்க நெறைய பேர் இன்டர்ன்லாம் வருவாங்க. இன்டர்ன்ஷிப் வருவாங்க. அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுப்பான். பிளஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் நைட் டைம்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நைட் 12 மணிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பசங்க. மூர்த்தி இந்த ரூம் ஞாபகம் இருக்கா உனக்கு ஃபர்ஸ்ட்டு? இந்த ரூம் இந்த வீடியோ ரூம் வந்து ஷூட் ரூம் வந்து ஞாபகம் இருக்கா உனக்கு? கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூம் என்னால வந்து ரொம்பவே மறக்க முடியாது. நீங்க சொன்ன மாரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் சைட்ல வந்து லைக் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் பர்ட்டிகுலரா டீச் பண்ணுவோம். தென் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் ரிலேட்டடா மாறிட்டு, நம்ம நெறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம். அந்த டைம்ல பர்ட்டிகுலரா ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி நெறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம். அப்ப நெறைய டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த ரூம்ல லைக் எல்லார் கூடயும் ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாம ஜாவா பீப்பிள் கிட்ட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லார் கூடயும் ஒரு நல்ல மெமரீஸ் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல எனக்கு இருக்கு சார். கிரேட், கிரேட், கிரேட். ஓகே மூர்த்தி. இப்ப நீ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 5000 எனக்கு தெரிஞ்சு. ஸோ 5000 சேலரி வாங்கிட்டு இருந்தா, இப்போ வந்து மந்த்லி 2.8 லேக்ஸ் மந்த்லி சேலரி. ஸோ நான் சொல்லணும் அதான். ஸோ 5000 சேலரி இருந்து 2.8 லேக்ஸ். ஸோ இன்னைக்கு நெறைய பேர் என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 20,000 30,000 தப்பு கிடையாது. போகலாம். பட் ஸ்டில் ஒரு ஐடி கம்பெனி கிடைக்குது. இப்ப யூனிக் இல்லனாலும் உங்க வீட்டு பக்கத்திலேயே, உங்க ஊர்லயே ஒரு சின்ன ஐடி கம்பெனி கிடைக்குதுனாலும், சின்ன கம்பெனினாலும் போய் லேர்ன் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துல போய் கோர்ஸ் படிக்கிறத விட சின்ன கம்பெனில நீங்க ஒர்க் பண்றது வந்து அதோட வேல்யூ வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட மூர்த்தி இருக்காரு இப்ப. ஸோ மூர்த்தியோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 5000. இன்னைக்கு மூர்த்தியோட மந்த்லி சேலரி 2.8 லேக்ஸ். அதாவது சிடிசி வந்து 30 லேக்ஸ்க்கு மேல வாங்குறாங்க. ஓகே, இந்த growth நீ எப்படி பாக்குற? நீ ஸ்டார்டிங்ல வாங்கின அந்த 5000 சேலரிக்கும் இன்னைக்கு வாங்குற சேலரிக்கும் இருக்க growth. இதுல வந்து நீ எடுத்த குட் டெசிஷன் என்ன? நீ எடுத்த பேட் டெசிஷன் ஏதாச்சும் இருந்தா சொல்லு. சார் டு பி ஹானஸ்ட் வந்து இது ட்ரெமெண்டஸ் குரோத் தான். எதனால சொல்றேன்னா,
இனிஷியலா யுனிக்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க 5000 சேலரி. எல்லாருமே வந்து நான் சொன்னேன் வெளியில லைக் ஐ எம் கோயிங் டு ஏர்ன் ஒன்லி 5000 அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் ஐ ஹவ் ஜாயின்ட் இன் யுனிக். ஆஹ் எல்லாத்தோட ஃபீட்பேக் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா 5000 சேலரி அந்த டைம்ல வந்து வச்சுட்டு உன்னால ரன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா லெட்ஸ் கோ வித் திஸ். இந்த 5000 வச்சுட்டு ஹவு யூ கேன் ஏர்ன் மோர் தென் தட் அதை தான் வந்து என்னோட மைண்ட்ல வந்து வச்சுட்டு அந்த இந்த என்னோட இந்த இந்த யூனிக் என்னோட ஜேர்னி வந்து இந்த யூனிக்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் இப்போ நான் ஆஃப்டர் 10 இயர்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி நான் ரிலீவ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட சேலரி நான் இப்போ பார்க்கும்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரிமெண்டஸ் growth இருக்கு. ஆல்சோ இந்த 10 இயர்ஸ்ல நான் நிறைய லேர்ன் பண்ணேன் சார். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 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 கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணேன். அதான் என்னோட டேர்னிங் பாயிண்டா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் என்னை வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சர்வை பண்ணுன்ற மாதிரி நான் நம்புறேன். தென் இந்த ஒரு growth நான் வந்ததுக்கு காரணம் பிகாஸ் என்னோட கரியர்ல எவ்ரி டைம் நான் ஒரு கம்பெனி நான் ஒரு ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டில் லைக் எவ்ரி வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நியூ வெர்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் கரண்டா நீங்க வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அதில் போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிறைய பேரால வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லைக் நியூ திங்ஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்லயே இல்லாததை நீங்க எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஹவு டிட் யூ அச்சீவ்? ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் நீங்க ஒரு எம்ப்ளாயர் கிட்ட கொடுக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆவீங்க. ஸோ என்னோட சேலரி வந்து 5ல இருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரி என்னோட ஸ்கில்ஸை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இனிஷியல்ல இப்போ எல்லாருமே வந்து டாக் ஆஃப் த டவுன் என்ன சொல்லணும்னா ஏன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிஷியலா ஏன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் அந்த ஏஐ உள்ள வந்த பிறகு லைக் எங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஸ் அ டெவலப்பர் நாங்க என்ன பண்ணிட்டோம், ஏஐ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது உங்களோட ஜாபை வந்து கில் பண்ணுதுன்ட்டு. பட் ஐ டோன்ட் டேக் இன் தட் வே. எப்படி எடுத்துக்கிறேன்னா அந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வேல நான் அந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ எம் ஆக்டிவ்லி யூசிங் ஏஐ, சாட் ஜிபிடி, ஈவன் டீப்சிக் கூட இப்போ நியூ வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து என்னோட கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாருமே சொல்றது வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஒரு லாஜிக் நீங்க யோசிக்கிறீங்க, அந்த லாஜிக் உங்களால பண்ண முடியலன்னா இட் இஸ் யாராவது ஒருத்தர் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. ஆர் நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் நீங்க அப்ரோச் பண்ணிட்டு இதுக்கு நான் சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஏஐ வந்து நீங்க ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணீங்கன்னா ஏஐ உங்களுக்கான தேவையான ஒரு ஹிண்ட் கொடுக்கும். இட் இஸ் நாட் லைக் நீங்க அந்த ஹிண்ட்டை வச்சுட்டு நீங்க அதை எப்படி நீங்க டெவலப் பண்றீங்க, அந்த சொல்யூஷனுக்கான ப்ராப்ளம் எப்படி நீங்க கொண்டு வரீங்க, அதுதான் உங்களோட ஒரு பர்டிகுலர் ஸ்கில். அது ஏஐயால பண்ண முடியாது. அதுகிட்ட நீங்க போயிட்டு எனக்கு வந்து இப்படி இந்த லாஜிக் எனக்கு வேணும்னா அது ஒரு லாஜிக் கொடுக்கும். பட் அது வந்து உங்களால அப்ளை பண்ண முடியாது ப்ராடக்ட்ல. அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஏஐ யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி எப்படி நான் வந்து சர்ச் பண்ணா எனக்கு அந்த ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அந்த சர்ச்சிங் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஏஐ இஸ் த பெஸ்ட் கோபடி ஃபார் யூ. ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஏஐனா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போய்கிட்டு இருக்கு, டெவலப்பர்ஸ்க்கு வேலையே போயிடும். என்கிட்ட நிறைய பேர் கோர்ஸ் எனக்கு வரும், அதான் கேட்பாங்க, சார் இனிமேல் ஏஐ வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, அப்போ டெவலப்பர்ஸ்க்கு வந்து நீங்க படிக்க சொல்றீங்க, அப்புறம் அப்புறம் இங்க வேலை போயிடாதான்னு கேட்பீங்க. ஸோ மூர்த்தி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மள அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஆஸ் மூர்த்தி செட், ஏஐ இஸ் நாட் கோயிங் டு பி ஆப்ஷனல் அப்கமிங் டேஸ்ல. ஏஐன்றது எசென்ஷியல் ஆயிருச்சு. ஸோ நீ ஒரு டெவலப்பரா இருந்தாலும் யூ மஸ்ட் பி ரெடி டு யூஸ் ஏஐ. உன்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஏஐ யூஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட் கொடுக்குறான் ட்ரை பண்ணுமே தவிர ஏஐ வந்துருச்சு அதனால வேலை போயிடுற கான்செப்ட்லாம் கிடையாது. சரி, ஓகே மூர்த்தி, இப்ப ஃப்ரெஷர்ஸ் இப்ப நிறைய பாக்குறேன், இன்டர்வியூ நிறைய எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸ் ஜேர்னில ஒரு ஃப்ரெஷர்ஸ் எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட், ஐடி மார்க்கெட் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷர்ஸ்க்கும் எடுத்திருக்கேன். அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் ஃப்ரெஷருக்கும் நீங்க டிஃபரன்ஸ் ஈக்குவலா ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஃப்ரெஷர் ஒரு ஃபியரோட தான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபியரை வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். லைக் இந்த ஒரு இன்டர்வியூ தான் கிடையாது, யூ வில் ஹாவ் மல்டிபிள் இன்டர்வியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க ரெசியூம்ல என்ன நீங்க ஸ்கில்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஸ்கில்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் தட்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாவா ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். இட்ஸ் நாட் லைக் ஒரு மக்கப் பண்ணிட்டு நீங்க அங்க வந்து சொல்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்க அந்த ஜாவால ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். பிளஸ் அது அந்த ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாதான் அந்த ப்ரோக்ராம் இப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்றத உங்களால வந்து இன்னொரு ஒரு அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு டெஃபினட்டா அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஒரு கான்செப்டை படிக்கும்போது அது எந்த இடத்துல அப்ளை ஆகுன்றத அந்த ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கணும் ஃப்ரெஷரா இருக்கும்போது. அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ஸ் அவங்க மெனி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான பிளேசஸ் தெரியும். பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் லைக் தே ஆர் நாட் ட்ரஸ்ட், ஐ மீன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாம தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஒரு இன்டர்வியூ நான் எடுத்திருந்தேன் ஒரு ஒரு கேண்டிடேட்க்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா லைக் அவரோட ஸ்கில்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணாம ஏஐ ட்ரஸ்ட் பண்ணாரு. எதுக்குன்னா நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதுல ரீட் பண்றாரு. ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு ஏஐ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் வேல எடுத்துட்டு போயிட்டு அதை யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ரீசன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூர் கேட்குற கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ ஷுட் ஆன்சர். தெரியலையா, நோ இஷ்யூஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு தெரியல, பட் அந்த இன்டர்வியூர் கிட்ட நீங்க கேட்கலாம், சார் வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சின்ஸ் ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நீங்க ஒரு இன்டர்வியூருக்கு இவருக்கு தெரியலனாலும் ஹி இஸ் ஆஸ்கிங் அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்டர்வியூர் கிட்ட கேட்கற போது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். தெரியலன்ற போது இன்னொருத்தர் கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரெஷரா இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பிரைமரி ஸ்கில்ஸ் நீங்க எடுக்கும்போது அதை பத்தி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு லைக் ஜாவா டி பாயிண்ட், டுட்டோரியல்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியான சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க அதை ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி ஒரு சிம்பிள் ஒரு ப்ராப்ளமை நீங்களா ஒரு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். அதை இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு டெஃபினட்டா அது யூஸ் ஆகும். பயங்கரமா பேசுற. தேங்க்யூ சார். மூர்த்தி, எனக்கு தெரிஞ்சு நீ போர்டு ஹை ஸ்கூல்ல படிச்ச? கரெக்ட் சார். தெரிஞ்சு போர்டு ஹை ஸ்கூல்ல படிச்ச. இந்த அளவுக்கு நீ இங்கிலீஷ் பேசுனது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்ப Yeah. பயங்கரமா நீ இம்ப்ரூவைஸ் ஆக நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப இங்கிலீஷ் பேச தெரியல ஐடி இண்டஸ்ட்ரியில போக முடியுமா? உன்னோட பாயிண்ட் நிறைய பேர் பயப்படுறாங்க. என்கொயரி வருவாங்க இப்பெல்லாம் பசங்க, இங்கிலீஷ் பேச தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஐடிக்குள்ள போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நீ ஒரு போர்டு ஹை ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் நீ. எனக்கு தெரிஞ்சு நீ அப்பெல்லாம் இப்படி பேசல. சோ இங்கிலீஷ் மேண்டேட்டரியா ஒரு டெவலப்பருக்கு? ஐடிக்குள்ள போற இங்கிலீஷ் மேண்டேட்டரியா இல்ல இங்கிலீஷ் உள்ள போய் டெவலப் பண்ணிக்கலாமா உள்ள போனதுக்கு அப்புறம்? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணணும், எஸ் கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ன்றது மேண்டேட்ரி தான். பட் எல்லா இடத்துலயும் வந்து நான் வந்து 100% ஃப்ளூயண்டா நான் பேசணும் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி கிடையாது சார். ஒரு ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அதை லிசன் பண்ணி வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு த சேம் ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்கறான்றத லிசன் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதான் வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்ன்றத அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். செகண்ட், கம்யூனிகேஷன். நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போதும் ஆர் நீங்க ஒரு ஒரு மேனேஜர்ஸ் கிட்ட நீங்க கன்வே பண்ணும்போதும் நீங்க இங்கிலீஷ்ல இருந்து நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்கன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு வே ஆஃப் மோட் வந்து டெஃபினட்டா இங்கிலீஷ் மூலமா தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். லைக் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஷேர் பண்ணலாம். அது மத்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கம்பெனில நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே டோன்ட் நோ அபவுட் தமிழ், ரைட்? அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து இங்கிலீஷ் காமன் மீடியம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கான ஸ்கில்ஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன்? பிகாஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை காலேஜ் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ரொம்ப புவர் டு பி ஹானஸ்ட். அதுக்கப்புறம் நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணேன்னா ஐ ஸ்டார்டட் ரீடிங் நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன் சப்டைட்டிலோட. ஸோ அந்த மாதிரி மூவிஸோட அந்த வேர்ட்ஸை வந்து நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்கேஸ் ஃப்ளூயண்டா என்னால் பேச முடியலனாலும் அது வந்து வேர்ட்ஸ் எனக்கு வந்து ரிமைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் வீட்லயே வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் இஸ் த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில்ஸ். பிளஸ் அது வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸையும் உங்களை வந்து ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் பீப்புள் லைக் இனிஷியலா நான் ஹெசிடேட் பண்ணேன். இப்போ நான் இங்கிலீஷ்ல நான் இந்த பர்சன் கிட்ட பேசும்போது அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்ட்டு. ஸோ வி ஷுட் அவாய்ட் ஹெசிடேஷன். ஸோ ஹெசிடேஷன் அவாய்ட் பண்ணிட்டு என்னன்னா நீங்க தப்பா பேசினாலும் அவங்க வந்து அதை ஒரு 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 தப்பான ஒரு வேலை எடுத்துக்க மாட்டாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும் நான் வந்து தப்பான இங்கிலீஷ்ல பேசுறேன், பட் அவங்களும் உங்களை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு வேலை நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க இதுல நீங்க தப்பா பேசுறீங்கன்னு சொல்லாம
அவங்க இங்கிலீஷ்ல பேசும்போது உங்களுக்கே தெரியும் நான் தப்பா பேசுறேன்ட்டு. அப்போ அவங்களோட வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் டு டாக் மெனி பீப்புள் லைக் பெங்களூர்ல நிறைய ஒர்க்கர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நான் பேச முடிஞ்சது. அவங்களோட கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் பேசினேன். இப்போ நான் சொல்லுவேன் லைக் என்னால வந்து 100% ஃப்ளூயண்டா என்னால எல்லாத்தையுமே நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் என்னால் லிசன் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ லேர்ன் லாட். ஸோ லைக் எப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பீப்புள் கிட்ட நிறைய பேசணும் சார். ஸோ அப்படி நீங்க பேசுனீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் சார். சூப்பர் கிரேட். பயங்கர மோட்டிவேஷனா இருக்கு மூர்த்தி. எனக்கே புல்லரிக்குது நீ பேசுறதெல்லாம் பார்த்தா. சரி ஓகே மூர்த்தி. இப்ப நீ ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் இன்டராக்ட் பண்ணியிருப்ப. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் இன்டராக்ட் பண்ணியிருக்க? அந்த மொமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இருக்கா? யா கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து நான் எல்லா கண்ட்ரி பேஸ்டு கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல மேஜர் வந்து யூஎஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லைக் யூரோப் கண்ட்ரிஸ் ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல வந்து என்னோட பர்சனல் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஹெச்சிஎல்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது த்ரூ மை மேனேஜர். ஸ்டில் அவர் நேம் எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் ஹிஸ் நேம் இஸ் சந்துரு. அவங்க மூலமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டென்மார்க் போறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. பிகாஸ் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லைக் ஒரு ஆன்சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான், லைக் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்லி. ஸோ அதுல வந்து நான் லேர்ன் பண்ணது பாத்தீங்கன்னா கிளைண்ட் இன்ட்ராக்ஷன். பிகாஸ் எனக்கு அது நியூவா இருந்துச்சு. கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாது. தென் அவங்க இதுக்கு முன்னாடி போனவங்களோட லைக் அவங்களோட சஜஷன்ஸ், லைக் கிளைண்ட் கிட்ட அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க, வாட் நீட்ஸ் டு டூ, வாட் நாட் டு டூ. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். பிகாஸ் நம்ம ஏதாவது தப்பா பேசினா கூட லைக் அது ஒரு நம்ம நார்மல் பீப்புள் மாதிரி நார்மலா ஒரு பர்சன் கிட்ட தப்பா பேசினா அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிடையாது கிளைண்ட். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ராப்பரா கன்வே பண்ணணும். ஸோ அதுல நான் வந்து ஒரு ப்ரிப்பேர்டா தான் போனேன். இப்போ எனக்கு 2 வீக்ஸ் ஷார்ட் ஸ்பேன்ல இருந்தாலும் நான் வந்து அவங்க கிளைண்ட் கூட நல்லாவே இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், டெவலப் பண்றோம்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டைரக்டா நான் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, ஒரு ஒரு ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து அங்க நான் கெயின் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் லைக் நான் ஒரு ஆன்சைட் போனேன், நல்லா நல்லா சுத்தினேன், அந்த மாதிரி கிடையாது. இல்லாம கிளைண்டோட இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஸ்டில் லைக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனில இருக்கும்போது எனக்கு யூகே போறதுக்கான சான்சஸ் கிடைச்சு ஒரு ஒரு 3 மந்த்ஸ் இருந்தேன் நான். அங்கேயும் நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் நாட் லைக் நம்ம இங்க நார்மலா ஒர்க் பண்ற அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இல்லாம அது உங்களை எக்ஸ்போஷர் பண்றதுக்கு யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் லைக் எனிதிங் தட் யூ கேன் டூ. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா வி ஷுட் நாட் அவாய்ட். யோசிக்கவே கூடாது. வி ஷுட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்லா பண்ணணும். ஸோ இதுதான் சார். சரி ஓகே மூர்த்தி. இப்ப 35 lakhs வாங்குற அரௌண்ட். ஸோ சென்னை மார்க்கெட் இப்ப இருக்கு. இப்ப பெங்களூர்லாம் எனக்கு தெரிஞ்சு சீலாம் போயிட்டாங்க. 1 crore வாங்குறாங்கன்னு சொல்லி இப்ப ரீசன் நம்ம பாட்காஸ்டுக்குள்ள அமேசான்ல ஒருத்தவங்க 1 crore வாங்குறாங்க. சென்னையில 1 crore தர கம்பெனிஸ் இருக்கா? உன்னோட நெக்ஸ்ட் எய்ம் என்ன? நீ எப்போ 1 crore அச்சீவ் பண்ற ஐடியால இருக்க? ஓகே சார். ஸோ ஆக்சுவலா வந்து டு பி ஆனஸ்ட் இந்த 1 crore அச்சீவ் பண்றது அந்த ஒரு நம்பர்ஸ் நான் மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். கரண்டா ஒரு ஜாப் இருக்குன்னா நீங்க அந்த ஜாப்ல நீங்க எவ்வளவு நாள் சர்வை பண்றீங்க, அந்த சேலரி உங்களுக்கு வர சேலரி இஸ் இட் எனஃப் ஃபார் யூ? அது வந்து உங்களுக்கு நீங்க யோசிப்பீங்க. இந்த சேலரியால வில் யூ பி ஏபிள் டு சர்வைவ் அப்படின்ற ஒரு 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 தாட் நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டே தேர். நீங்க எவ்வளவு சேலரி வாங்கினாலும் கண்டிப்பா நீங்க அங்க இருப்பீங்க. பட் இப்போ சுச்சுவேஷன்ஸ் கரண்டா இப்போ சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 crore ஜாப் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்காங்க. பட் என்னன்னா அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கலாம், ஆர் ஒரு பிக் ஒரு என்ன சொல்றது லைக் பிக் 5 கம்பெனிஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க போகும்போது அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க நிறைய எஃபோர்ட் போடணும் உங்க சைட்ல இருந்து. உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நார்மலா ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கும் நீங்க 1 crore பேக்கேஜுக்கு நீங்க போறதுக்கும் அதுக்கான ஸ்கில்ஸை வந்து நீங்க ஐ மீன் ஒரு 100% கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல 200% கொடுக்கணும். அதுல வந்து டாப் அண்ட் எல்லாத்தோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். நாட் லைக் மேல ஐ மீன் ஜாவால இருக்குன்னா ஒரு கான்செப்ட் மட்டும் படிச்சா போதாது. அந்த கான்செப்ட்ல இப்போ வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஜாவா 8, 17, 21. ஸோ இப்படி வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா எல்லா வெர்ஷன்ஸும் நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும்.
ஸோ எல்லா பிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. கரண்டா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அது இல்லாம அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு இருக்கு. அது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல என்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ, அந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அதுக்கான ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போயிட்டு அந்த சொல்யூஷன பார்த்துட்டு அத அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்க யாராவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா, அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இட்ஸ் கம்யூனிட்டி வேர் யூ கேன் ஹெல்ப் தி அதர் டெவலப்பர்ஸ். ஆல்சோ யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் அதர் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் வந்து இந்த மாதிரி பிக் கம்பெனிஸ் ஒரு பிக் பேக்கேஜ் போறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கண்டிப்பா இருக்கும். அண்ட் அது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் டிசைன் ஆஃப் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பிக் கம்பெனிஸ் கண்டிப்பா வந்து அது கேட்பாங்க. மெயினா வந்து நான் சொல்லணும்னு என்னதுன்னா, டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்ப எல்லாமே வந்து பிக் கம்பெனிஸ்ல தான் டிஎஸ்ஏ வந்து பிகினிங்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏல தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங் நடக்கும். ஸோ ஈவன் ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தாலும் சரி, டிஎஸ்ஏ பத்தி அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒரு பைனரி சர்ச்ல கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்க சால்வ் பண்ணணும், நீங்க எப்படி ஒரு லாஜிக்கலா ஒரு சொல்யூஷன் நீங்க அரைவ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறமும் இன்டர்வியூஸ்ல. ஸோ ரெண்டு ஐ மீன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷரும் எக்ஸ்பீரியன்ஸ்டும் டிஎஸ்ஏ மெயினாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸை வந்து ஆ, ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து நான் கிளியராகவே நான் சொன்னேன், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பிகாஸ் யூஆர் நாட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து மெயினான இஷ்யூ. சரி, ஓகே மூர்த்தி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மேபி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, ஐடி சிவில் இண்டஸ்ட்ரீஸ், வேற ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஐடி வரணும்னு ஆசைப்படுவாங்க, இல்ல ஃப்ரெஷரா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்ல வர? சார் ஆக்சுவலா இது ஒரு இப்ப நிறைய பீப்புள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றாங்க, ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா செல்ஃப் டவுட். ஸோ நம்ம இது உள்ள போயிடுவோமா, நம்ம வந்து இந்த இந்த கம்பெனிக்கு நம்ம பிளேஸ் ஆகுமா. அவங்களோட ட்ரீம் கம்பெனிஸ்லாம் எல்லாமே சொல்லுவாங்க, கூகுள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி. அப்படி அந்த செல்ஃப் டவுட் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து இந்த கொஸ்டினை கேட்டு கேட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிரும். அதுக்கு அடுத்த லெவல்ல புஷ் பண்ணாது. பிகாஸ் அந்த ஹெசிடேஷன் இருக்கும். அதனாலே அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயினா வந்து இந்த செல்ஃப் டவுட்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு நான் போகணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 months முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ஹிஸ்டரிஸ்ல நீங்க பார்க்கணும். அந்த கம்பெனிஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு அது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து நான் பிகினிங்ல வந்து ஜாயின் பண்ணது வந்து இந்த சேலரின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு என்ன வந்து பிரேக் பண்ணுச்சுன்னு நான் சொன்னேன்ல. என்னன்னா இந்த சேலரி வச்சு என்னால சர்வே ஆக முடியுமா அப்படின்றத நான் யோசிக்காம, அது டவுட் இருந்துச்சு. பட் அதை அதை யோசிக்காம இதை வச்சு நான் எப்படி சர்வே ஆகலாம் அப்படிதான் நான் யோசிச்சேன். ஸோ அது ஒரு பாசிட்டிவா மேனர்ல கொண்டு பண்ணதுனால தான் நான் இப்போ ஒரு 2.5 2.8ன்ற அந்த ஒரு ரேஞ்சுக்கு நான் இங்க வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க நிறைய லேர்ன் பண்ணுங்க, அப்ஸ்கில் பண்ணுங்க. ஏஐ யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ஒரு குட் குட் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இன்டர்வியூ வந்து ஒரு போல்டா நீங்க அட்டன் பண்ணணும். அதுதான் சார். மூர்த்தியோடைய இந்த கெரியர் ஜேர்னி வந்து கண்டிப்பா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நானே மென்ஷன் இந்த குரூப்ல நம்மளோட சேனல்ல போட்டிருப்போம், அதாவது ஸ்கில் ஜாப் வர்சஸ் அன்ஸ்கில் ஜாப் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கில் ஜாபுக்கு வந்து தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூர்த்தி தான். ஸோ 5,000 சேலரி ஒரு ஸ்கில் ஜாப்ல ஒரு என்ட்ரி ஆறாரு அப்படின்னா ஹி கேன் ஏபிள் டு அச்சீவ் 2.8 lakhs பெர் மந்த் வித்தின் திஸ் 10 years அச்சீவ் பண்ண முடியுற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்கில் ஜாப்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ இதே டைம்ல நீங்க அன்ஸ்கில் ஜாப் போறீங்க, ஸோ ஸ்விக்கி போற, ஜொமேட்டோ போறீங்க, டெலிவரி பண்றோம், இல்லாட்டி ஒரு பிபிஓ போறோம், கேபிஓ போறோம், மெடிக்கல் கோடிங் போறீங்க, மந்த்லி 20,000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம். பட் அதோட growth பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடியோட கம்பேரே பண்ண முடியாது. 20,000 இன்னைக்கு வாங்கினாலும் சரி, இன்னும் 5 years கழிச்சு 25 போனாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். வேற ஸ்கில் ஜாப்ல ஸ்டார்டிங்ல 5,000 வாங்கலாலும் சரி, இன்னொரு 5 years கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மந்த்லி 50,000 1 lakh ஒரு ஈஸியா கொடுத்துரும். ஸோ அதான் ஸ்கில் ஜாபோடைய பெஸ்ட் திங் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மூர்த்தியை பர்சனலா பார்க்கணும், மூர்த்தி
மூர்த்தியை பார்த்து பேசணும், உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூனிக் வரலாம். சாட்டர்டே மூர்த்தி வருவாரு. உங்களுக்கு மூர்த்தி சார் பேசணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மீட் மூர்த்தி சார் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஹெச்ஆர் டீம் உனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க மூர்த்தி மீட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐடி ஜாப்ஸ் ரிலேட்டடா போகணும் அப்படின்னா ஹெஸ்டேட் ஆகாதீங்க. கண்டிப்பா ஐடில செம்ம பூமிங் இருக்கு. கரியர் கைடன்ஸ் ஒரு டிராபேக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈவன் நீங்க யூனிக்ல சேரட்டா பரவாயில்ல, உங்க நியர்பை இன்ஸ்டியூட் நிறைய இருக்கும். நீங்க அங்கேயே கூட சேர்ந்து உங்களோட ஐடி கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.